வணக்கம், வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸ் இன் மார்க்கெட் பிரீஃப் 24th August 2026. இன்னைக்கு சந்தை துவங்கும் போதே ஒரு ஏற்றத்தோட தான் ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு சில மணி நேரங்களுக்கு கூட அது தாங்கலை. 11 மணிக்கு பின்னகே சந்தை சரிய தொடங்கிருச்சு. நாள் போக போக சரிவு இன்னும் டீப் தான் ஆச்சே தவிர ரெக்கவரிக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருந்தது. கடைசியில் நாளை 24,219 புள்ளிகளோட முடிச்சிருச்சு. வழக்கம் போல் இன்னைக்கு ஒரு வியர்டு கேண்டில் அப்பியர் ஆச்சு. செபி இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியறதில்ல. சந்தையோட க்ளோசிங் பாயிண்ட் அந்த நாளோட கரெக்டான ஒரு ரிஃப்ளெக்ஷனை காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. ஆனால் போற பக்கம் பார்த்தோம்னா நாள் ஒரு மாதிரி இருக்கு. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்ல வர எண்ட் பாயிண்ட் வேற மாதிரி இருக்கு. எப்போ இதை எடுத்து சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் பார்க்கறதுக்கு மிக்ஸ்டு பேக் மாதிரி இருந்தாலுமே பெரிய ஏற்றம் இறக்கம்லாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா +0.50 ஆர் -0.50 அதுக்குள்ளாரியே தான் முடிச்சுக்கிட்டாங்க. செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா மெட்டல் 1.59% அப்பா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ரியாலிட்டி 0.60% அப். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் 0.93% டவுனாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக மீடியா 0.58% டவுனாக இருந்தது. மற்ற எல்லாமே கொஞ்சம் லோவராக தான் இருந்தது. பெரிய இறக்கங்கள் அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இதுதான் இன்னைக்கு நிஃப்டியோட ஹீட் மேப். 23 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 26 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருந்துச்சு, ஒரு ஸ்டாக் மாற்றம் எதுவும் இல்லாமல் இருந்தது. டெக் மஹிந்திரா தான் அது. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா JSW ஸ்டீல், இண்டால்கோ, டாடா ஸ்டீல், HCL டெக், டாக்டர் ரெட்டி. டாப் லூசர்னு பார்த்தோம்னா SBI லைஃப், அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பெல். இதுதான் இன்னைக்கு சந்தையோட பல்ஸ். ஓவரால் மார்க்கெட்டில் 1740 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 1820 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருந்துச்சு, 163 ஸ்டாக் 52 வீக் ஹைல ட்ரேட் ஆயிருக்கு, 105 ஸ்டாக் 52 வீக் லோல ட்ரேட் ஆயிருக்கு, 153 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு, 102 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இன்னைக்கு DAI FII ரெண்டு பேருமே நல்லபடியாக வாங்கியிருக்காங்க. DAI 2490 crores வாங்கியிருக்காங்க, FII 1180 crores வாங்கியிருக்காங்க. க்ரூட்ல கொஞ்சம் விலையேற்ற ப்ரெஷர் தான் இருக்கு. இந்தியன் பேசிக் க்ரூட் ஆயில் 95.28 ட்ரேட் ஆயிருக்கு. கடைசியா பிரெண்ட் பார்த்தீங்கன்னா $92 மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 84 மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு இன்னமும் கொஞ்சம் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. $4,650 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் $68 மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு 15,030 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. 220 ரூபா கெயின் இன்னைக்கு மட்டுமே. சில்வர் 275 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 5 ரூபா கெயின் பண்ணிருக்கு. டாலர் அகைன்ஸ்ட் இந்தியன் ரூபி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா சரிஞ்சிருக்கு, 95.73 இருக்கு. க்ரூட் விலையேற்றமா இருந்தாலுமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்லைட்டா சரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பாண்ட் மார்க்கெட்னால வந்த ப்ரெஷர், இன்ஃபிளேஷன் வரிஸ் இதெல்லாம் சேர்ந்து டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு, 99க்கு கீழே ட்ரேட் பண்ணிருக்கு. ஏறக்கூடிய கடந்த ஓராண்டில் ஐபிஓக்கள் அதிகமாக வெளிவந்த மாதம்னு பார்த்தோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் தான். 21,000 கோடிக்கு நிதி திரட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 20 கம்பெனி. லிஸ்டிங் எயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக வந்திருக்கு இந்த மாதத்தில். தொடர்ந்து சந்தை இறக்கத்தில் இருந்தாலுமே கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 24,000 சுற்றியே ஒரு மோரார்லெஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தது. அதுவுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பிஸியான மாதம்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2025 25 கம்பெனிஸ் லிஸ்டிங் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த வருடத்தோட அதிக வேல்யூ ஜென்ரேட் பண்ண மாதம்னு பார்த்தோம்னா இது ஆகஸ்ட் மாதம் 2வது மாதம் தான். இதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் 28,000 கோடி திரட்டியிருக்காங்க ஐபிஓ மூலமாக. சந்தை ரொம்ப காலமாகவே மந்தமாக இருக்கிறதுனால திடீர்னு ஒரு ஸ்பட் ஆஃப் த மொமெண்ட்டில் ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி ஒரு ரிலீஃப் ஐபிஓ சீசனாக இது இருக்கா, இல்லை திரும்பவும் சந்தை ஏற்றம் காணறதுக்கான ஒரு அறிகுறியா, இந்த ஐபிஓ சீசன் அதிகமாக அடுத்தடுத்து நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த லலிதா ஜுவல்லரி ஐபிஓ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சு. நாளோட துவக்கத்திலே 30% ஏற்றத்தோட லிஸ்ட் ஆகிருந்தது. ஆனால் அது சஸ்டெயின் ஆகலை. நாள் போக போக அது சற்றே குறைஞ்சு 23.6% ஏற்றத்தோட நாளை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஐபிஓ அப்போ அவங்க சமர்ப்பிச்சிருந்த ஆவணங்களும் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸும் வச்சு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் லிஸ்டட் மார்க்கெட்லன்ற மாதிரி இருந்தது. அதே வேல்யூவேஷன் தொடருமா, அவங்களோட லாபம் ஈட்டும் தன்மை தொடர்ந்து செயல்படுமா, வளர்ச்சி விகிதம் இதே மாதிரி இருக்குமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்மளுக்கு என்ட்ரிக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். எல்னினோட தாக்கம் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக வெதர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 உயர் அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த முறைக்கு நம்ம சந்திக்க போகிற எல்னினோவோட பாதிப்பு இந்த மான்சூனில் கடந்த 20 ஆண்டுகளில் நம்ம சந்திக்காத அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையோட விகிதாச்சாரமும் லாங் டேர்ம் ஆவரேஜை விட 15% கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த சீசனில். ஏற்கனவே விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கும்போது இந்தியன் வட்டி விகிதம் ஏற்றாமல் வச்சிருக்கிறதுனாலையும் மேலும் இந்த மழையோட தாக்கத்தினால விலைவாசி இன்னமும் கூடும் அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்குது. நிபுணர்களோட கணிப்பை பொய்யாக்கி மழை பொழிவு கூடுமா, இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளார வருமா, எல்லாத்த விட RBI கரெக்டாக இந்த நேரத்தில் வட்டி விகிதத்தை உயர்த்தி சந்தையை கட்டுக்குள்ளார கொண்டு வருமா அப்படின்றத பார்க்கணும்.
எல்என்டி நிறுவனம் கல்ஃபில் ஒரு கிளையண்ட் கிட்ட 15,000 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கேஸ் கம்ப்ரஷன் ஃபெசிலிட்டிக்காகவும் அது ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. எல்என்டியோட எனர்ஜி ஹைட்ரோ கார்பன் ஆன்ஷோர் அப்படின்ற ஒரு ஆர்ம் மூலமாக இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபிசி கம்பெனி, அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ அந்த பேசிஸில் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்க போகுது. சமீபத்தில் எல்என்டி வின் பண்ணுற 2வது மேஜர் கான்ட்ராக்ட். கல்ஃபில் நடக்கிற பிரச்சனைனால தொடர்ந்து எல்என்டி ஸ்டாக் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்தது. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாலாக இருந்தது. அதோட ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது குறுகிய காலத்துக்கு தான். ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தோம்னா சில பல கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு வர்றாங்க தொடர்ச்சியாக. ஸோ இந்த ஸ்டாக் திரும்பவும் ட்ராக்ஷன் பெறுமா அப்படின்றத பார்ப்போம். ட்ரம்ப் வழக்கமாக விடுற வாய்ஸ் அவடாலுக்கு மீறி அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்களுமே கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் சாங்ஷன் போட போகிறோம், திங்கக்கிழமை அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே செஞ்சும் காமிச்சிட்டாங்க. இப்போ அவங்க மேலே ஒரு சாங்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான போரில் வந்துட்டு ஈரான் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா 5 செக்டார்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிஜிட்டல் அசெட்ஸ், டெக்னாலஜி, தங்கம், ஏவியேஷன் மற்றும் ஷிப்பிங், இந்த துறையில் தான் வந்து ஈரான் வந்து நிறைய காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக தான் அவங்க எக்கானமியை காப்பாற்றிட்டு இருக்காங்க, போருக்கான ஆயத்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அமெரிக்கா வந்து திட்டவட்டமாக நம்புது. ஸோ அதனால் இந்த 5 துறைகளை டார்கெட் பண்ணி சாங்ஷன் விதிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஈரானோட வர்த்தகம் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள், நாடுகள், என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 என்டிட்டிஸை மொத்தமாக சொல்லியிருக்காங்க. அந்த 60 என்டிட்டிஸ் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஈரானோட தொடர்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்க கரன்சி மூலமாக ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து முற்றிலும் தடைபடுது. ஈரான் கிட்ட இருந்து மேஜராக க்ரூட் ஆயில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான். ஆனால் சைனாவை பற்றி எதுவுமே பெருசாக சொல்கிறது கிடையாது. அது என்னமோ பல நாட்டு அதிபர்களுக்கும் தலைவர்களுக்கும் சைனாவே கொஞ்சம் பயமாக இருக்கும் போல் இருக்கு. இன்டெரக்டாக அவங்க எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. ஆனால் டைரெக்டாக சைனாவை வந்துட்டு சாங்ஷன் போடுற அளவுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. இந்த அறிவிப்பு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் விலை வந்து என்னோட எதிர்பார்ப்புக்கு மாறா சற்றே $1 குறைஞ்சி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் $1 கூடும், $2 கூடும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் $1 குறைஞ்சி ட்ரேட் ஆகுது. அது என்னன்னு தெரில. பாப்பா நாளைக்கு நியூஸில் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் எதனால் எப்படி ஸ்ட்ரேஞ்சாக நடக்குதுன்றது. ஆனால் அமெரிக்கா சொன்ன மாதிரியே சாங்ஷன் போட்டாங்க. ஆனால் சந்தை பெரிய ஒரு ரியாக்ஷன் கொடுக்குன்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. யூஎஸ் மார்க்கெட்டும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்த காணொலி ஆகட்டும், பொதுவாக நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் குறித்ததாகட்டும், பொருளாதாரம் குறித்த செய்திகளாகட்டும், எல்லாமே வந்துட்டு பியூர்லி ஒரு எஜுகேஷனல் பேசிஸ்க்காக தான். எந்த ஒரு கணிப்போ கிடையாது, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ரிக்ட்லி கிடையாது. அதனால் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா செபி கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் முடிவு எடுங்க. நான் எக்காரணத்தை கொண்டு ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.